எடுத்துக்கொள்வோம். மத்தேயு சுவிசேஷம் 1வது அதிகாரம். மத்தேயு சுவிசேஷம் 1வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இது எல்லாம் நடந்தது. கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை. வார்த்தையை திருப்பி வாசிங்க. தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இது எல்லாம் நடந்தது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இது எல்லாம் நடந்தது. எது எல்லாம் நடந்துச்சுன்னா, நீங்க மேல இருந்து ஆபிரகாம்ல இருந்து வரணும். ஆமென். ஆபிரகாம்ல இருந்து யோசேப்பு கிட்ட வரணும், மரியாள் கிட்ட வரணும். என் ஆண்டவருடைய செயல்கள் நம்முடைய திராணிக்கும் நம்முடைய புத்திக்கும் அப்பாற்பட்டது. நம்ம இப்போ நடக்கத வச்சுதான் நம்முடைய காரியங்களை தீர்மானிக்கிறோம். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் இப்பொழுது நடப்பதை வைத்தல்ல நம்முடைய காரியங்களை தீர்மானிப்பது. அவர் தீர்மானித்ததின் அடிப்படையில் எல்லாவற்றையும் அனுமதித்துக் கொண்டிருக்கிறார், எல்லாவற்றையும் நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை. தீர்க்கதரிசியின் மூலமாய் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இது எல்லாம் நடந்தது. நடந்த காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் பிரதிகூலங்கள் தான் அதிகமாக இருக்கும். மரியாள் வாழ்க்கையில் அப்படிதான். கிருபை பெற்றவளே வாழ்க என்று தூதன் வந்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும் போது மரியாள் களி கூறவில்லை, அவள் கலங்கினாள். வேதம் சொல்லுகிறது அவள் கலங்கினாளா. என்ன கலக்கம்? திடீர்னு கிருபை கிடைக்குது. திடீர்னு கிருபை கிடைக்குது. இது என்னவாய் முடியுமோ? இது எப்படிப்பட்ட வாழ்த்துதல்? ஏன் எனக்கு திடீர்னு கூப்பிட்டு கிருபையை தாராரு? யோசிக்க ஆரம்பிக்கிறார். ஆண்டவர் வார்த்தைகளை வெளிப்படுத்தும் போது கேட்க ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் சொல்ற, நான் இன்னும் புருஷனை அறியேனே. உடனே ஆண்டவர் சொல்றார், பரலோகம் நிழலிடம் உன்னதமானவருடைய பலம் உனக்கு வரும், உன்னில் தோன்றுவது பரிசுத்த வித்தாய் இருக்கும். அப்படி தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் வந்துட்டே இருக்கு. மரியாள் சொல்றார், நான் ஆண்டவருக்கு அடிமை. விட்டு கொடுக்கிறார்கள். சொல்றாங்க, எலிசபெத் மலடி எண்ணப்பட்டவளுக்கு எலிசபெத்துக்கு இப்போ 6வது மாசம். நேர போய் சந்திக்க போனா எலிசபெத் வாழ்த்துகிறார்கள். ஆமென். எலிசபெத்தை மரியாள் வாழ்த்துகிறாள். மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டு வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தை பரிசுத்த ஆவியினால் நிரம்பிச்சான். எப்படி? எதை கேட்டு? அப்போ அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளை பிளஸ் பண்ணாலே அபிஷேகம். ஆனா நம்முடைய வாழ்த்துதல்கள் பரவ நேரத்தில் இருக்கிறவங்களுக்கு அபிஷேகமும் பிரைஸ் தி லார்ட் வீட்டு வாசல்ல நின்னு கூட்டிருப்பாங்கல்ல மரியாள் எலிசபெத்தை கூட்டு பிரைஸ் தி லார்ட் அப்படி சொன்னதுமே இங்க இருந்து உண்மை வாழ்த்துங்கள் வாழ்த்துங்கள் வாழ்த்துங்கள். இவர்கள் வாழ்த்துதல் கூறுகிறார்கள். வாழ்த்து நிருபங்கள் எல்லாம் படிச்சீங்கன்னா கடைசியில் அவர்கள் வாழ்த்துதல் கூறுகிறார்கள். என்னோடு இருக்கிறவர்கள் உங்களுக்கு வாழ்த்துதல். அந்த விஷ் பண்றது கூட இன்னைக்கு நமக்கு கொஞ்சம் கடினமா இருக்கு. ஆமென். விசுவாசிங்க 2 பேர் மீட் பண்றாங்க. பிளஸ் பண்றது விஷ் பண்றது உள்ள இருக்கிற பிள்ளை பரிசுத்த ஆவியில நிரம்புதான். அப்படின்னா எவ்வளவு மனதார வாழ்த்திருப்பார்கள். மற்றவர்களை ஆசீர்வதிக்க தேவன் நம்மை வைத்திருக்கிறார். நம்புறவங்க மட்டும் கைகளை உயர்த்தி ஆமென். ஒரு நாளும் பெற்றோர் பிள்ளைகளை பார்த்து சாப வார்த்தைகளை சொல்லாதிருங்கள். மற்றவர்களை பார்த்து சொல்லாதிருங்கள். நீங்கள் அவர்களை ஆசீர்வதி. 1 பேதுரு தானே அப்படி ஒரு வார்த்தை இருக்கு. சில நேரத்தில் சம்பந்தமே இல்லாமல் லைன் போகும். ஆமென். 1 பேதுரு 3வது அதிகாரம் 8-9 வசனங்களை வாசியுங்கள். மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகம் உள்ளவர்களும் மன உருக்கம் உள்ளவர்களும் இணக்கம் உள்ளவர்களுமாய் இருந்து
தீமைக்கு தீமையையும் தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஆமென் ஆமென். ஸ்டார்ட் பண்றீங்களா? ரெண்டு பேரை பார்த்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் சொல்றீங்களா? பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து மனதார சொல்லுவீங்களா? கர்த்தர் உங்களை சொல்ல மாட்டீங்களா? பிரதர், ரெண்டு பேரும் எங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க? கை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். சிலர் இப்படி இந்த பழைய காலத்தில் துண்டை போட்டுட்டு, இந்த துண்டு போட வேலை இங்கே இருக்கக்கூடாது. முகத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென் ஆமென். என்னுடைய வாழ்த்துதல் கேட்கிறவங்களுடைய உள்ள இருக்கிற பிள்ளை கூட துள்ளணுமா? ஆமென் சொல்லுங்க. என்ன இப்படிதாங்க இருக்கணும். ஹல்லேலூயா. இதுக்கு எங்க வர வாங்க கிடைக்கும்? எங்க வர வாங்க? நல்ல மனசு இருக்கணும். நான் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ளணும். சர்ச்சுக்குள்ள வந்த உடனே பக்கத்தில் இருக்கிறவங்களை விஷ் பண்ண தோணுது. நான் சிலரை பார்ப்பேன், அவங்க வந்து 4 பேர் கை கொடுத்துட்டு தான் உட்காருவாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு உட்கார முடியாது. சிலரையும் பார்ப்பேன், அவர்கள் மற்றவர்களை உட்காரவே விட மாட்டார்கள். அண்ணா சேர் இருக்குல்ல, ஏன் இங்கே தான் வந்து இருக்கணுமா? ஆமென். நான் உங்களை சொல்ல, வேற சர்ச்சில் நான் மீட்டிங் போவேன்ல, அங்கே சொல்லிட்டு இருக்கிறேன். ஆமென். உட்கார், இங்கே வாங்க இங்கே வாங்க, இப்படி கூப்பிட்டு எத்தனை பேர் உட்கார வைப்பீங்க? உட்கார வைப்போம். ஏற்கனவே இந்த பஸ்ஸில் சீட்டு பிடிக்கிற மாதிரி அப்படி இல்லை. என்னுடைய வாழ்த்துதல் அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். என்னுடைய வாழ்த்துதல். ஆமே. உள்ள வந்து நீங்க விசாரிக்கும் போது சிலர் விசாரிப்பேன், அடிபட்டு கிடக்கிறவங்கள பார்த்தீங்களா? எனக்கு தெரியும் நீ உனக்கு இப்படி ஆகும், அதோட குணம் ஆகும்னு இருக்கிற நம்பிக்கை அதோட. சிலர் வந்து விசாரிப்பாங்க தெரியுமா, உங்களுக்கு இதோட போச்சு. எப்படி உங்களுக்கு இதோட? நான் கேள்விப்பட்டதை வச்சு பார்த்தா ஒரு 8 வெட்டாவது உங்க மேல, ஒரு 4 எலும்பாவது முறிஞ்சிருக்கும் நினைச்சேன். 2 தானே முறிஞ்சு. என்ன கிருபை பெற்றவர்கள் நாம. ஆமென். என்னுடைய வாழ்த்துதல், நீங்க வேற, நீங்க பிளஸ் பண்ண போதுங்க, மனதார வாழ்த்துனா போதும். மனதார ஒருத்தங்க நல்லா இருங்க, நீங்க நல்லா இருப்பீங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். பாருங்க, சகோதரனை பவுல் கப்பல் பிரயாணம் பண்ணும்போது கப்பல் உடையும். கப்பல் உடைஞ்சு மெலிதா தீவுக்கு போவார், அங்கிருந்து இன்னொருத்துக்கு போவார். இங்கெல்லாம் அற்புதங்கள் நடக்கும், எவ்வளோ பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும். ஆனால் ரோமாபுரிக்கு வந்தபோது அப்போஸ்தலர் 20, அதான் ஆரம்பத்தில் சொன்னேன் அல்லவா, சில நேரத்தில் சம்மந்தம் இல்லாமல் ஓடும். 27வது அதிகாரம் 28வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. 15. அவ்விடத்தில் உள்ள சகோதரர்கள் நாங்கள் வருகிற செய்தியை கேள்விப்பட்டு சிலர் அபிபுரம் வரைக்கும், சிலர் 3 சத்திரம் வரைக்கும் எங்களுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அவர்களை பவுல் கண்டு தேவனை ஸ்தோத்தரித்து தைரியம் அடைந்தார். ஹலோ, அவர்களை பவுல் கண்டு என்ன அடைந்தானா? பாம்பு கடிச்சது, அற்புதம் நடந்துச்சு. கப்பல் உடைஞ்சது, அற்புதம் நடந்துச்சு. அற்புதங்கள் நடக்கும். ஆனா பவுலுக்கு எப்ப தெரியும் தைரியம் வந்துச்சு? விசுவாசிகளை பார்த்தபோது. இங்க வந்து எத்தனை பேருக்கு தைரியம் கிடைக்குது, எத்தனை பேருக்கு தைரியம் போகுது? நம்முடைய வாழ்த்துதல் மற்றவர். அதனாலதான் நம்முடைய காரியத்தை அவிசுவாசிங்க கிட்ட ஷேர் பண்ணக்கூடாது. அவங்க மாம்சீகமான ஆலோசனைகளை தான் முன்வைப்பார்கள். மாம்சீக ஆலோசனை தேவ திட்டத்துக்கு கம்ப்ளீட் அகைன்ஸ்டா இருக்கும். எனவேதான் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. ஆமென். இந்த வாழ்த்துதலை தொட்டதுனால நான் இது சொல்றேன், நல்ல மனதார வாழ்த்துங்க. இதுதாங்க நீங்க அவங்களுக்கு செய்யறது. ஆமென். நீங்க கொடுக்கிற பணத்தை காட்டிலும் நீங்க மனதார ஆராதனை முடிச்சு போகும்போது 2 பேரை பிளஸ் பண்ணிட்டு போங்க.
இன்னைக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தின் வார்த்தை உங்க வாழ்க்கையில நடக்கணும். பிளஸ் பண்ணிட்டு போங்க. கர்த்தர் செய்வார்னு சொல்லிட்டு போங்க. அப்படி சொல்லிட்டு போவேன்னு சொல்றவங்க கையை உயர்த்தி ஹalleluya. புதுசா வந்திருப்பாங்க உங்க பக்கத்துல, பிளஸ் பண்ணுங்க, விசாரிங்க, வாழ்த்துங்க. மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டு எலிசபெத் வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிச்சான், பரிசுத்த ஆவியினால நிரம்பிச்சு. மனதார பிளஸ் பண்ணுங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நான் சொல்ல வருகிற செய்திக்குள் வர விரும்புகிறேன். நல்ல கவனமா கேளுங்க. தேவன் ஒரு காரியத்தை செய்யும் போது அந்த காரியத்தை, ஒரு காரியத்தை சொன்னார்னா அதை செய்து முடிப்பார். மரியாள் வாழ்க்கையில் இந்த வாழ்த்துதலோடு நிற்கவில்லை. அடுத்து ஒரு பெரிய கொடுங்காற்று வீசுது. என்ன தெரியுமா? யோசேப்பு அவளை தள்ளிவிட நினைத்தான். இதெல்லாம் ஏன் நடக்குது? என் வாழ்க்கையில ஏன் இதெல்லாம் நடக்குது? சர்ச்சுக்கு வரும்போது எனக்கு நல்ல ஆறுதலான வார்த்தை, ஆரோக்கியமான வசனம். வெளியே போனா கொடுங்காற்று. ஏன் இதெல்லாம் எனக்கு இப்படி நடக்குதுன்னு கேட்டா அதற்கான பதில் தான் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இது எல்லாம் நடந்தது. இந்த 2019ல என் வாழ்க்கையில் நடந்தது கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படியாக என்று நம்புகிறவர்கள் மாத்திரம். உங்களுக்கு எப்படி தேவனை மகிமைப்படுத்த தோணுதோ, எப்படி ஆண்டவரை உயர்த்த தோணுதோ, எப்படி ஹalleluya. நல்ல கவனமா கேளுங்க. தேவன் ஒரு காரியத்தை செய்யும் போது 3 விதங்களில் அந்த காரியத்தை செய்கிறார். கர்த்தருடைய வசனம் நிறைவேறுகிற காரியத்தில் தேவன் ஒன்றை எப்படி செயல்படுத்துகிறார் என்றால் 3 வழிகளில், 3 விதங்களில். முதலாவது, தேவன் அந்த விஷயத்தை நிர்ணயம் பண்ணுகிறார். முதலாவது அந்த காரியத்தை தேவன் நினைக்கிறார் அல்லது தீர்மானிக்கிறார், நிர்ணயம் பண்ணுகிறார். இரண்டாவது, எதை நிர்ணயம் பண்ணுகிறாரோ, எதை தீர்மானித்தாரோ அதை அவர் உரைக்கிறார். முதலாவது நிர்ணயம் பண்ணுகிறார், இரண்டாவது உரைக்கிறார், மூன்றாவது அதை செய்கிறார். இந்த 3 காரியங்களை நாம் இன்னைக்கு தியானிக்க போற நேரம் எப்படி ஒத்துழைக்கும் என்று தெரியவில்லை. 3லும் அநேக காரியங்களை தியானிக்க வேண்டி இருக்கிறது. முதலாவது, தேவன் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னே அந்த காரியத்தை தேவன் நிர்ணயம் பண்ணுகிறார். எடுத்து வாசியுங்கள். ஏசாயா 14வது அதிகாரத்தின் 24வது வசனம். 14:24 நன்றாய் தெரிந்த வசனம். கடந்த ஆண்டிலே நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கப்பட்ட வார்த்தை. வாசியுங்கள். நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும். நான் நிர்ணயித்தபடியே நிலைத்து நிற்கும். கரங்களை உயர்த்தி ஹalleluya. நான் நினைத்திருக்கிற, அப்படி 27வது வசனத்தை வாசிங்க. சேனைகளின் கர்த்தர் இப்படி நிர்ணயித்திருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் இப்படி நிர்ணயித்திருக்கிறார். யார் அதை வியர்த்தமாக்குவான்? யார் அதை வியர்த்தமாக்குவான்? அப்படின்னா யார் அதை உடைச்சு போடுவான்? யார் அதை தடை செய்வான்? யார் அதை அவமாக்குவான்? கர்த்தர் நினைத்திருக்கிறபடி, கர்த்தர் நிர்ணயித்தபடி தான் நடக்கும். நம்புறவங்க கரங்களை உயர்த்தி ஒரு விசை கூட ஹalleluya. நம் தேவன் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேதம் அதை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது, காண்பித்துக் கொடுக்கிறது. நம்ம ஆண்டவருடைய வல்லமை. நான் மெடிடேஷன் பகுதியில் சொன்னேன், தாவீதுடைய சக்சஸுக்கு ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, அவன் தேவனை பார்த்த விதம் அப்படிப்பட்டதா இருந்தது. ஆண்டவரே சொன்னார், என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், அவன் என்னை நோக்கி என் பிதா, என் இரட்சகர், என் கன்மலை என்று சொல்லுவான். என்ன தாவீது அவர் அப்படி பார்க்கிறான். சவுலுக்கு முன்னாடி நிற்கும் போதும் சரி, சிங்கத்துக்கு முன்னாடி நிற்கும் போதும் சரி, கோலியாத்துக்கு முன்னாடி நிற்கும் போதும் சரி, ஒரு காரியம் தேவன் உரைக்கும் போது அதை சொல்லுகிறவர் யார் என்பதை பார்க்கணும். என் ஆண்டவர் நினைத்திருக்கிறபடி நடக்கும், நிர்ணயித்தபடி நிலை நிற்கும். என் ஆண்டவருடைய வல்லமை எப்படிப்பட்டது? ஏசாயா 40:12 சொல்லப்பட்டிருக்கிறது. எடுக்க வேண்டாம், நான் சொல்லுகிறேன். தண்ணீர்களை தமது கைப்பிடியால் அளந்து, வானங்களை ஜானளவாய் பிரமாணித்து, பூமியின் மண்ணை மரக்காலால் அடக்கி, பர்வதங்களை துலாக்கோலாலும் மலைகளை தராசாலும் நிறுத்தவர். ஆமென். ஏசாயா 51:15 அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாய் சமுத்திரத்தை குலுக்குகிற
சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமம் உள்ளவர். எசையா 43:6 வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்றும் சொல்லுகிறவர். 43:16 சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீர்களிலே பாதையும் உருவாக்குகிறவர். எபிரேயர் 1:1-2 வசனங்களிலே உலகங்களை சிருஷ்டித்தவர், சர்வத்தையும் தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தாலே தாங்குகிறவர், வானாதி வானங்கள் கொள்ளாதவர். இந்த தேவன் என்னுடைய தேவன் என்று நம்புகிறவர்கள் சத்தமா ஆமென் சொல்லுங்க. அவர் நினைத்திருக்கிறபடி நடக்கும். அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை உடையவர். மேகங்கள் எல்லாம் அவருடைய பாதத்தூள். நாகும் ஒன்றில் சொல்லப்பட்டிருக்கிறது, மேகத்துல பாதத்தூள் நம்ம காலில் தூசி தட்டுற மாதிரிதான். ஓ, அவர் நினைத்திருக்கிறபடி கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இவை எல்லாமே நடந்தது. அனுகூலங்களோ பிரதிகூலங்களோ வார்த்தையை பெற்றுக்கொண்ட தேவ பிள்ளை இதை அறிக்கை செய்யணும். என்ன அறிக்கை செய்யணும்? கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இது எல்லாம் நடந்துச்சு. நம்புறவங்க மாத்திரம் கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 23வது வசனம், 4வது அதிகாரம் 27வது வசனங்களை வாசியுங்கள். அப்போஸ்தலர் 2:23, 4:27. அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியே அவருடைய முன்னறிவின்படியேயும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை, இயேசு ஒப்பு கொடுக்கப்பட்டது அவர் அறியாமல் அல்ல, அவர் நிர்ணயித்தது. அவர் நிர்ணயித்தது, அப்படி எழுதி வச்சிருந்தார். தேவன் தீர்மானித்தது. என்ன ஆண்டவர் இப்படி விட்டுட்டீங்களே ஆண்டவரே? இல்ல, அவரை தாண்டி நம்ம நிழல கை வைக்கிற வல்லமை எங்கும் கிடையாது. இது தேவன் நிர்ணயித்தது. அப்போஸ்தலர் 4 வாசிங்க, 4:27. அந்தபடி உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன் குறித்தவைகள் யாவையும் செய்யும்படி. நல்ல கவனிங்க. உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன் குறித்து வச்சிருக்கிறார், எழுதி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. உம்முடைய கரமும் உம்முடைய, அவன் வேதம் எப்படி உருவானது? அவருக்குள் எழும்பின ஆலோசனை அவருடைய கரத்தால் எழுதப்பட்டு நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய கரமும் அவருடைய ஆலோசனையும் முன் குறித்தவைகள். வாசிங்க வாசிங்க வாசிங்க. யாவையும் செய்யும்படி ஏரோதும் பிலாத்துவும் புற ஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். இயேசுவுக்கு விரோதமாய் பிலாத்துவும் ஏரோதுவும் கூட்டம் கூட காரணம் அவர் ஏற்கனவே முன்குறித்தது, அவர் நிர்ணயித்தது. அவர் நினைத்திருக்கிறபடிதான் நடக்கும், அவர் நிர்ணயித்தபடிதான் நிலை நிற்கும். எனவே தான் ஆண்டவராக இயேசு சொன்ன, நான் கேட்டா என் பிதா 12 லேகியோனுக்கு தூதர்களை எனக்காக அனுப்புவார். ஆனா அவர் கேட்கல. காரணம், அவர் வந்ததை, அவர் நிர்ணயித்ததை நிறைவேற்ற. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நம் ஒவ்வொருவரை குறித்தும் நம்முடைய ஒவ்வொரு காரியங்களை குறித்தும் ஆமென் நல்ல அனுகூலங்கள் மாத்திரம் ஒவ்வொன்றையும் என் ஆண்டவர் ஏற்கனவே நிர்ணயித்து வைத்திருக்கிறார். புரியும்படி இன்னொரு வார்த்தை கூட சொல்லுகிறேன். தேவன் எதை நிர்ணயித்திருக்கிறாரோ அதுதான் நம்மை குறித்த தேவ சித்தம். தேவன் எதை நினைத்திருக்கிறாரோ அதுதான் நம்மை குறித்த தேவ சித்தம். ஏற்கனவே என்னை குறித்ததான சித்தம் என்னுடைய வளர்ச்சியை வைத்து உருவாக்கப்பட்டதல்ல. ஏற்கனவே. ஹல்லேலூயா. தேவன் எதை நிர்ணயித்திருக்கிறாரோ, எபேசியர் 1:10 வாசிங்க. எபேசியர் 1வது அதிகாரம் 10வது வசனம் 12வது வசனம். தமக்குள்ளே தீர்மானித்திருந்த, இந்த வார்த்தையை கவனிங்க, தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தில், தம்முடைய தயவுள்ள சித்தம்,
தமக்குள்ள என்ன தீர்மானிக்கிறாரோ அதுதான் சித்தம். ஏற்கனவே அவர் நிர்ணயித்திருக்கிறார், ஒவ்வொன்றையும் தீர்மானிக்கிறார். 12வது வசனத்தை வாசிங்க. சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக, தம்முடைய சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே, அவருடைய தீர்மானத்தின்படி நாங்கள் முன் குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி. ஆமென். போதும். அவர் என்ன தீர்மானிக்கிறாரோ, அவர் என்ன நிர்ணயித்திருக்கிறாரோ அதுதான் நம்மை குறித்த பிதாவின் சித்தம். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபிக்க சொல்லிக் கொடுக்கும் போது இப்படி சொன்னார், உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. நல்ல கவனமா கேளுங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ நான் ஏதோ 10 பேர் கூடின கூட்டத்தில் எப்படியோ தெரியாம வந்துட்டேன் அல்ல. எப்படி ரட்சிக்கப்பட்டீங்கன்னு கேட்ட அநேகருக்கு ரட்சிக்கப்பட்டது கூட எனக்கு சொல்ல தெரியாத நிலை. அது தப்போ பாவமோ என்று நான் சொல்ல வரவில்லை. இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் கேட்கணும். இந்த செய்தி ஆன்லைன் மூலமா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், கர்த்தரை அறிந்து கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டது உண்மையானால், கர்த்தர் உங்களை ரட்சித்தது உண்டானால், கவனமா கேளுங்க, உன்னை குறித்ததான காரியம் எல்லாம் ஏற்கனவே அவருக்குள்ளே நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசிக்கிறவர்கள் கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதை நிறைவேற்றும்படி வந்தார், சித்தம் செய்ய வந்தார். சித்தமே என் போஜனம் என்று சொன்னார். சித்தத்துக்கு தான் தன்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்தார். எனவேதான் அவரை எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமத்தை அவருக்கு கொடுத்து எல்லாரிலும் மேலாய் அவரை உயர்த்தி வைத்து இன்று வானோர் பூதலத்தார் யாவரும் அவருக்கு முன்பாய் பணிந்து கொள்ளும்படிக்கு அவருக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏசாயா 55 சொல்லப்பட்டிருக்கிறது, என்னுடைய நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. 55:8 வாசிக்க வேண்டாம். என்னுடைய நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. எரேமியா 29:11 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். என் நினைவு உன் நினைவு கிடையாது. அடுத்த வார்த்தை, நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். கவனிங்க, என்னை குறித்ததான என்னுடைய நினைவுகள் நான் தோன்றின பிறகு எனக்குள்ளே தோன்றினது. என்னுடைய நினைவுகள் தோன்றின பிறகு நான் உருவாகவில்லை. என்னை குறித்ததான என்னுடைய நினைவுகள், என்னை குறித்து எனக்கு ஒரு நினைவு இருக்கும்ல, என் குடும்பத்தை குறித்து எனக்கு ஒரு நினைவு இருக்கும். என்னை குறித்ததான என்னுடைய நினைவுகள், என்னுடைய விருப்பங்கள், இவைகள் எல்லாம் நான் தோன்றின பிறகு எனக்குள்ளே உருவானவை. ஆனால் என்னை குறித்ததான அவருடைய நினைவு என்பது நான் தோன்றும் முன்னமே அவருக்குள் உருவானவை. ஆமென். என்னை குறித்த என் நினைவுகள் நான் தோன்றின பிறகு எனக்குள்ளே உண்டானது. என்னை குறித்ததான அவர் நினைவுகள், என் திராணி, என் சூழ்நிலை, என் வளர்ச்சியின் அடிப்படையில் என்னை குறித்த என் நினைவுகள் மாறும். சின்ன பிள்ளைங்கள்ட்ட கேட்டு பாருங்க, என்னவாக போறேன்னா ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. ஒரு வருஷம் கழிச்சு கேட்டு பாருங்க, இன்னொன்று சொல்லுவாங்க. 5 வயசுல கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க. 10th படிக்கிற பிள்ளைங்கிட்ட கேளுங்க, என்ன படிக்க ஆசைன்னு சொல்லுவாங்க. மார்க்கின் அடிப்படையில் நினைவுகள் மாறும். சரி, நீ இது படிக்கலாம், அது படிக்கலாம். நம்மை குறித்த நம்முடைய நினைவுகள், நம்முடைய திராணி, நம்முடைய பலன், நம்முடைய சூழ்நிலை கேட்டார் போல மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் என்னை குறித்ததான அவருடைய நினைவு அது மாறாது. ஆமென். சத்தமா சொல்லுங்க, மாறாது. அவர் என்ன நினைத்திருக்கிறாரோ, அவர் என்ன நிர்ணயித்திருக்கிறாரோ அதுதான் நடக்கும். அதுதான் என்னை குறித்த தேவ சித்தம். பவுல் கேட்டாரு, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன், நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், நீ தமஸ்குக்கு போ, அங்க நான் உனக்கு சொல்றேன். பவுல் போய் ஜெபிக்கிறான், ஆண்டவர் சமத்தில் காத்திருக்கிறான். நல்ல கவனிங்க,
நம்மை குறித்த தேவ சித்தம் அவருக்குள்ளே இருக்கிறது. அதை பெற்றுக்கொள்ள வேதம் காண்பிக்கிற ஒரே வழி ஜெபம். அறிந்து கொள்ளணும். அறிந்து கொள்ளும் போது நம்ம சரியா ஓடுறோங்கிற ஒரு கரெக்டாக தான் நிற்கிறோம். ஆமென். பவுலுடைய பிரச்சனை, அவன் ஓடுனது அவனுக்கு அவன் சொல்ற நியாய பிரமாணத்தின்படி நான் குற்றம் சாட்டப்படாதவன். ஆனா அவங்க என்ன பிரச்சனைனா வேற ட்ராக்ல ஓடிட்டு இருந்தான். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் ட்ரிவாண்ட்ரத்துலேருந்து நாகர்கோயிலுக்கு வரணும். டிக்கெட் எடுத்துட்டு ட்ரெயினில் ஏறி உக்காந்தார். 2-3 இருக்கு ஒரு தாண்டினதுக்கப்புறம் நாகர்கோயில் வரல. இன்னும் கொடு மலையாளம் தான் பேசிட்டே இருக்கிறாங்க. கடைசியில் எங்கேன்னு கேட்டா காயங்குளம். ட்ரெயின் எங்க நிற்கும்? அண்ணா நிற்கினாரு. அண்ணான்னா அதில் ஒரு 4 ட்ராக் இருக்கு. இவர் அவசரத்தில் ஏறி ட்ரெயினில் ஏறி டிக்கெட் எடுத்தது உண்மை. டிக்கெட்டுக்கு பைசா கொடுத்து தான் எடுத்தார், அதுவும் உண்மை. ஆனால் ட்ரெயின் கிளம்பிச்சு, நான் சரியான ட்ராக்ல தான் இருக்கிறேன், சரியான ட்ரெயினில் இருந்தது உண்மைதான். ட்ரெயின் ரோட்டில் ஓடலை, ட்ராக்ல தான் ஓடிச்சு, எல்லாம் உண்மைதான். ஆனால் டைரக்ஷன் வேற. அப்புறம் அங்கிருந்து வந்தார், அது வேற கதை. நம்ம பல நேரத்தில் டிக்கெட்டு வாங்கிட்டு என்னை குறித்து தேவன் ஒரு காரியத்தை நிர்ணயித்திருக்கிறார்ல, அதுதான் என்னை குறித்து அவருடைய சித்தம், அதுதான் என் லைஃப், அதுதான் என்னுடைய ஓட்டம். இதை நான் அறிந்து கொள்ளணும். இது நான் யார்கிட்ட போய் கேட்க? இது என்னை குறித்து யார் நிர்ணயித்திருக்கிறாரோ அவர்கிட்ட தான் கேட்க முடியும், அவர்கிட்ட தான் போக முடியும், அவர் சமூகத்தில் தான் காத்திருக்க முடியும். எனவே தான் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி, தேவனோடு உனக்கு இருக்கிற உறவு உன்னை குறித்த தேவ திட்டத்தை உனக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும். தேவனோடு உனக்கு இருக்கிற அந்த நெருக்கம் சொல்லிட்டே இருப்பார். ஆபிரகாம் சொல்லிட்டே இருந்தார்ல, உன் சந்ததி உன் சந்ததி, ஹல்லேலூயா சொல்லிட்டே இருந்தார்ல. ஆபிரகாம் கேட்காமலே சொல்லிட்டு இருந்தார். ஏன்னா ஆபிரகாம் என்னுடைய சிநேகிதன். தேவன் என்ன நம்ம தலைகீழ நின்னாலும் தேவன் நிர்ணயித்ததை மாற்ற முடியாது. சத்தமா ஆமென் சொல்லுங்க. இந்த அறிவு நமக்கு இருக்கணும். நம்முடைய ஞானத்தின் பலத்தின் அடிப்படையில் அல்ல தேவன் நம்மை தெரிந்து கொண்டது. அப்படி தெரிந்து கொண்டிருப்பார். ஆனால் நான் இங்கே நிற்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. உங்களை பத்தி நீங்க சொல்லிடுங்க. தேவன் ஏற்கனவே நிர்ணயித்தது. இந்த 2019 டிசம்பர் 22ஆம் தேதி இந்த பகல்ல இந்த சபைக்குள்ள இருந்து ஆராதிப்பது என்பது தேவன் ஏற்கனவே நிர்ணயித்தது. ஆமென் சொல்லுங்க. அவர் நிர்ணயித்ததுதான் நடக்கும். இரண்டாவது காரியம், நேரம் போறதுனால சொல்றேன், எதை நிர்ணயித்தாரோ அதை உரைப்பார். இயேசுவின் வாழ்க்கை, இயேசு பிறந்தது முதல் அவர் மரணம், அவருடைய உயிர் தெழுந்து போறது எல்லாமே ஏற்கனவே நிர்ணயித்தது, ஏற்கனவே உரைக்கப்பட்டது. வேகமாய் சொல்லுகிறேன், கிறிஸ்துவின் பிறப்பு ஏற்கனவே உரைக்கப்பட்டது. ஏசாயா 7:14, 9:6. ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. கிறிஸ்துவின் பிறப்பு ஏற்கனவே உரைக்கப்பட்டது. கிறிஸ்து பிறக்கும் இடமும் உரைக்கப்பட்டது. ஆமென். மீகா 5:7, எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, யூதாவில் ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருந்தாலும் இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்திலிருந்து வருவார். கிறிஸ்துவின் வளர்ச்சி உரைக்கப்பட்டது. ஏசாயா 11:1. ஆமென். கிறிஸ்துவின் ஊழியம் ஏற்கனவே உரைக்கப்பட்டது. ஏசாயா 61:1 முதல் 3 வரை. இயேசு கிறிஸ்துவின் எருசலேம் பவனி, ஒரு கழுதை மேல வருவார்ல, அது ஏற்கனவே உரைக்கப்பட்டது. சகரியா 9:9. இதோ உன் ராஜா கழுதையின் மேலும் கழுதை குட்டியின் மேலும் வருகிறார். கிறிஸ்துவுக்கு விலை நிர்ணயித்தது ஏற்கனவே உரைக்கப்பட்டது. 30 வெள்ளி காசுல கிறிஸ்துவுக்கு விலை நிர்ணயித்தது ஏற்கனவே உரைக்கப்பட்டது. சகரியா 11ஆவது அதிகாரம் 12, 13. அது மட்டும் வாசிங்க. சில ஒரு மாதிரி பார்க்குறாங்க. 11ஆவது அதிகாரம் 12, 13 வசனங்கள்.
11வது அதிகாரம் 12-13. உங்கள் பார்வைக்கு நன்றாய் கண்டால் என் கூலியை தாருங்கள், இல்லாவிட்டால் இருக்கட்டும் என்று அவர்களோட சொன்னேன். அப்பொழுது எனக்கு கூலியாக 30 வெள்ளிக்காசை நிறுத்தார். கிறிஸ்துவின் விலை நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. கிறிஸ்துவை காட்டி கொடுப்பவனை குறித்தும் ஏற்கனவே உரைக்கப்பட்டது. சங்கீதம் 41:9, என்னோட அப்பம் புசித்தவன் எனக்கு குதிகாலை தூக்கினான். கிறிஸ்து ஒப்பு கொடுக்கப்படுவதை குறித்தும் நொறுக்கப்படுவதை குறித்தும் ஏசாயா 53 உரைக்கப்பட்டது. சங்கீதம் 22 உரைக்கப்பட்டது. சிலுவையில் இயேசு சொன்ன அதே வார்த்தை ஏற்கனவே உரைக்கப்பட்டது. நம்முடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை பிறப்பதற்கு முன்னே என்ன பேசுறோம் அவர் அறிந்திருக்கிறார். நாம் யாரை சேவிக்கிறோம், யாரை ஆராதிக்கிறோம் என்பதை அறிந்து புரிந்து உணர்ந்து கொள்ளதான் இவங்களெல்லாம் சொல்றேன். பிறக்கிற இடம், எப்போ பிறப்போம், வளர்ச்சி, வாழ்க்கை, கூட இருக்கிறவன் பண்ற துரோகம், மனுஷன் போடுற வேலை. பரலோகம் இயேசுவை எப்படி பார்த்துச்சுல்ல, ஆனா மனுஷன் எப்படி பார்த்தா பார்த்தீங்களா? 30 வெள்ளிக்காசு. இன்னைக்கு உலகம் நிர்ணயிக்கிற வேலை, உலகம் ஒன்ன சீப்பா பார்க்கறது கூட அவருக்கு தெரியும். நொறுக்கப்படுவது, உடைக்கப்படுவது, அதான் சொல்ற அவர் அவருடைய யோசனையும் அவருடைய ஆலோசனையும் அவருடைய வார்த்தையும் அதுக்கு மிஞ்சி ஒண்ணு கூட நம்முடைய வாழ்க்கையில நடக்கவில்லை, நடக்காது, நடக்காது, நடக்காது. ஏரோதும் பிலாத்துவும் கூடி ஆலோசனை பண்ணாங்க. அவங்கள்ட்ட கேட்டா சொல்லுவாங்க, எங்க கிட்ட அதிகாரம் இருக்கும். பைபிள் சொல்லுது, பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார். உனக்கு விரோதமாய் ஒரு டீம் எழும்புறாங்கன்னா அது கூட அவருக்கு தெரியும். இன்னைக்கு உன் கூட இருக்கிறவங்க நாளைக்கு எப்படி உனக்கு விரோதமாய் எழும்ப போறாங்க என்பது அவருக்கு தெரியும். இன்னைக்கு உனக்கு அகைன்ஸ்டா இருக்கிறவங்க நாளைக்கு உனக்கு பட்சமா வர எல்லாமே தெரியும். எல்லாம் அறிந்தவரை நான் ஆராதிக்கிறேன் என்கிற நிச்சயம் உள்ளவர்கள் கைகளை உயர்த்தி ஹalleluya. துன்மார்க்கரோடு அவருக்கு குழியை நிர்ணயம் பண்ணினார்கள். 2 கள்ளர்கள் நடுவில் அரைக்கப்பட்டது, முன்குறிக்கப்பட்டது. அவருடைய மரணம் முன்குறிக்கப்பட்டது. ஆனால் அவர் மரித்த போது ஐஸ்வர்யவான்களோடு கூட இருந்தார். ஒரு ஐஸ்வர்யவான் அவருடைய சரீரத்தை எடுத்து அடக்கம் பண்ணினது உரைக்கப்பட்டது. அவருடைய உயிர்த்தெழுதல் உரைக்கப்பட்டது. அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டது உரைக்கப்பட்டது. அவர் மீண்டும் வரப்போகிறது, அதுவும் உரைக்கப்பட்டிருக்கிறது. இவைகள் எல்லாம் நடந்தது உண்மையானால் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். மாரநாதா. நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. அவர் எதை தீர்மானித்திருக்கிறாரோ, அவர் எதை நிர்ணயித்திருக்கிறாரோ அதை தான் உரைக்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் மனுஷன் கிடையாது. மனுஷன் என்ன நினைக்கிறது ஒண்ணு, பேசுறது ஒண்ணு. என் அப்பா அப்படி கிடையாது, என் ஆண்டவர் அப்படி கிடையாது. அவர் யோசனையில் வல்லவர், செயல்களில் மகத்துவர். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துங்க. அவர் உரைக்கிறார். எதை தீர்மானிக்கிறாரோ அதை உரைக்கிறார். 3வது காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். எதை தீர்மானித்தாரோ அதை தான் உரைத்திருக்கிறார். எதை உரைத்தாரோ அதை செய்து முடிக்கிறார். எசேக்கியேல் 36, 37, 14 2 வசனங்களை வேகமாய் வாசியுங்கள். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவர்களை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிரிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். கர்த்தர் எதை சொன்னாரோ அதை செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்ம ஆண்டவர் சமூகத்தில் இருக்கும்போது நல்ல கவனமா கேளுங்க. கரெக்டா 5 நிமிஷம் இருக்கு, கொஞ்சம் 2-3 நிமிஷம் முன்ன பின்ன எடுப்பேன். ஆனா இந்த வார்த்தையை நல்லா கேட்கணும். நம்ம அப்பா சமூகத்தில் இருந்து கொட்டையும் போதும், அள்ளும் போதும் வார்த்தைகள் வரும் தெரியுமா? அது நம்மை ஆறுதல் படுத்துவதற்காக மட்டும் இல்ல, அதுவே நம்மை குறித்த அவருடைய சித்தம். எனக்கு ஆறுதலா இருந்துச்சு. ஆறுதல் படுத்த மாத்திரமல்ல, அதுவே
நம்மை குறித்த. அதான் சொன்னல, உள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியே பேசுகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. திடீர்னு அதாவது அதான் என்னுடைய நினைவு அவருடைய நினைவு அல்ல. கூப்பிட்டு திடீர்னு பேசுறாரு, சம்பந்தமே இருக்காதுல்ல. ஆபிரகாம்கிட்ட பேசுனதை நம்ம கிட்ட பேசிட்டு இருப்பார் சில நேரத்தில். தாவீதுகிட்ட பேசுனது நம்ம கிட்ட பேசிட்டு இருப்பாரு. யோவான்கிட்ட பேசுனது நம்ம கிட்ட பேசிட்டு இருப்பாரு. சரி, ஏதாவது பேசி அனுப்பி விடுவோம், அப்படி அல்ல. ஒரு வேர்டு வரதான். செப்டம்பர் மாதத்தில் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, ஆனா சிலர் அதை ஃபாலோ பண்றீங்க. எல்லாவற்றையும் ஒரு புஸ்தகத்தில் எழுதுனதை பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க, கர்த்தர் இதை சொன்னார், கர்த்தர் இதை செய்வார், கர்த்தர் இதை சொன்னார், கர்த்தர் இதை செய்வார். இதுவே என்னை குறித்த தேவ திட்டம். ஏசாயா 9:8, ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தை அனுப்பினார், அது இஸ்ரவேல் மேல் இறங்கிட்டு. கைகளை உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லுங்க. யாக்கோபுக்கு ஒரு வார்த்தை அனுப்பினார், அது இறங்கிட்டு. இல்ல இல்ல இல்ல, எனக்கு இறங்க முடியல, ஏரோது தடையா இருக்கிறான்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை திரும்பி போகவில்லை. அது இறங்கிட்டு, அது இறங்கிட்டு. அழிக்க நினைத்த ஏரோது அழிந்து போனார். ஆனால் ஆண்டவர் சொன்னார், வானமும் பூமியும் ஒளிந்து போனாலோ என் வார்த்தையில் ஒரு உறுப்பு கூட. நீ அழிக்க நினைக்கிற ஏரோதை கண்டு கலங்காதே. உன்னோடு பேசினவர் யார் என்பதை பார். சமுத்திரம் குலுங்கத்தக்க, அலைகள் கொந்தளிக்கத்தக்க சமுத்திரத்தை குலுக்குகிறவர். அதை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. ஒருத்தனை சட்டையை பிடிச்சு உழுக்கிறது மாதிரி அவர் இந்த சமுத்திரத்தை பிடிச்சு, அப்பதான் சுனாமி எல்லா மாமியும் அப்பதான் வெளியே வரும். வானத்தை ஜானளவாக எல்லாரும் இப்படி வச்சு பாருங்க, எல்லாரும் இப்படி இறங்க, எல்லாரும் இப்படி வச்சு பாருங்க, சும்மா வைங்க, ஒன்றும் இல்லை. இப்படி வச்சா எவ்வளவு தான் நமக்கு அழக முடியும்? ஒன்றும் முடியல. அவர் இப்படி வச்சாருன்னா வானம். எனக்கு சந்தோஷம் அவருடைய கை வானத்தை அளக்கும் என்பதல்ல. எனக்கு சந்தோஷம் அந்த உள்ளங்கையில் என்னை வரைந்திருக்கிறார். அந்த உள்ளங்கையில். ஹல்லேலூயா. கம் ஆன். நீ சிறியவனா எண்ணப்படலாம், அற்பமானவனா எண்ணப்படலாம், சின்னவன் ஆயிரமும் சிறியவன். ஓட்டர் லிஸ்ட்ல உன் பேர் எடுபடலாம். இல்ல, நிறைய பேருக்கு ஏமாட்டம் வந்துச்சுல்ல. என்ன பிரதர், சாலமன் பிரதர் காலையிலே குளிச்சுட்டு இப்போ கியூவில் நின்று பார்க்குறாரு, லிஸ்ட்லே இல்லை. ஆமாம், அது மனுஷனுடைய தந்திரத்தினால ஓட்டர் லிஸ்ட்லேருந்து என்ன அழிக்க முடியும், ரேஷன் கார்டுலேருந்தும் என்ன மாற்ற முடியும். ஆனால் என் அப்பா கையில் இருந்து என்ன. சகலத்தையும் நேர்த்தியாக செய்பவர் சர்வ வல்ல தேவனாய் உடனிரு. பாடுங்க, வலது கரத்தை உயர்த்தி பாடுங்க. சகலத்தையும் நேர்த்தியாக எனக்கு செய்பவர் வல்ல தேவனாய். ஆமென் ஆமென் ஆமென். போதும் போதும். ஆமென் ஆமென். நேரம் போயிட்டு. அவர் நினைத்திருக்கிறதை நடத்தி முடிப்பார். அவர் நினைத்திருக்கிறதை நடத்தி முடிப்பார். கடந்த நாட்கள்ல ஆமென் ஒரு வார்த்தை நான் ரொம்ப பலப்படுத்துச்சு. அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 4வது அதிகாரம் 11 முதல் வாசியுங்கள். 4வது தீட்டுப்படுவாளாக எங்கள் கண் அவளை காண்பதாக என்று சொல்லி, தீட்டுப்படுவாளாக எங்கள் கண்கள் அவளை காண்பதாக என்று சொல்லி அநேக ஜாதியார் உனக்கு விரோதமாக கூடியிருக்கிறார்கள். அநேகர் உனக்கு விரோதமாய் கூடியிருக்கிறார்கள். ஆனாலும், இந்த வார்த்தைக்கு ஆனாலும், அவர்கள் கர்த்தருடைய நினைவுகளை அறியாமலும், கர்த்தருடைய நினைவுகளை அறியாமலும், அவருடைய யோசனையை உணராமலும் இருக்கிறார்கள். அவருடைய யோசனை உணராமலும் இருக்கிறார்கள். அவர் அரிக்கட்டுகளைப் போல. கவனிங்க,
அதுக்கு மேல பாத்தீங்கன்னா சீயோன் கதறுது, வேதனையில கதறுது. அழுவதை தவிர வேற வழி இல்லை, கண்ணீர் வடிப்பதை தவிர வேற. அப்ப எல்லாரும் சொல்றாங்க இதோட அவுட், தீட்டுப்படுவாளாக. எங்கள் கண்கள் முடிவை காண காத்திருக்கும் போது ஆண்டவர் சொல்றார், ஏய் அவங்களுக்கு உன்னை குறித்த என்னுடைய நினைவு தெரியாது, உன்னை குறித்த என் நினைவு தெரியாது. இன்னைக்கு அவங்க பார்க்கறது இல்லப்பா உன் வாழ்க்கை. சீயோனே, உன்னை குறித்து எனக்கு ஒரு நினைவு உண்டு. என்ன? தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்கான குறித்த நேரமும் வந்தது. கடைசி வசனத்தை வாசிங்க. சீயோன் குமாரத்தியே, சீயோன் குமாரத்தியே, நீ எழுந்து போரடி, நீ எழுந்து போரடி, நான் உன் கொம்புகளை இரும்பும். கவனிங்க, நீ எழுந்து போரடி. ஆமென். போராட்டம் போரடிப்பதற்கு. ஆமென். உன்னை போராடுகிறவனாய் அவர் பார்க்கவில்லை, நீ போரடிக்கிறவனாய் அவர் உன்னை பார்க்கிறார். எதுக்கு போரடிப்பாங்க தெரியுமா? தானியத்தில் நன்மையெல்லாம் சேர்க்கிறதுக்கு. கோதுமைய, அரிசிய, தானியத்தெல்லாம் சேர்க்கிறதுக்கு, அதாவது நன்மையை பிரித்தெடுக்கிறதற்கு, நன்மையை தன் பக்கமாய் இழுப்பதற்கு. கர்த்தர் சொல்லுகிறார், உலகம் உன் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டத்தை பார்க்குது, ஆனா நீ ஒன்றை புரிந்து கொள், உனக்கு ஒரு தகப்பன் உண்டு, உனக்கு ஒரு தெய்வம் உண்டு, அவருக்கு உன்னை குறித்த ஒரு நினைவு உண்டு, அவருக்கு உன்னை குறித்த ஒரு தீர்மானம் இருக்கிறது. அது என்ன தெரியுமா? நீ போரடிக்க போகிறாய், நீ போரடிக்க போகிறாய். உன் வாழ்க்கையில உன் குடும்பத்துக்கு தேவன் வைத்திருக்கிற நன்மைகளை நீ உன் பக்கமாய் இழுத்துக் கொள்ள போகிறாய். இதை எது செய்யும்? இதை யார் செய்வார்? நான் தான் சொன்ன, இன்னைக்கு பிரசங்கம் அல்ல, கடந்த 2 வாரங்களா என்னோடு பர்சனலா ஆவியானவர் பேசி சபைக்கு சொல்லும்படி. ஹல்லேலூயா. சில நேரத்தில் தூங்கவே விட மாட்டாருங்க, சபையை கண்ணு முன்னாடி கொண்டு வச்சு பிரேயர் பண்ண வச்சுட்டு இருப்பார். அப்படி வேர்டு வந்துட்டே இருக்கும், அதெல்லாம் தான் எழுதி எழுதி வைப்பேன். போராட்டமா பார்க்காத, போரடிப்பதா பாரு. போராட்டம் இல்ல. ஹல்லேலூயா. பதரை அக்கினியிலே, நன்மையை என் களஞ்சியத்திலே. இதற்காக தான் என்ன இந்த குடும்பத்தில் தேவன் வைத்திருக்கிறார், இதற்காக தான் இந்த தேசத்தில் தேவன் வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க தேவனுக்கு மகிமை. ஆமென். ஏசாயா 41. ஏசாயா 41 13 முதல் வாசிங்க. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான், உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து, உன் வலது கையை பிடித்து, பயப்படாதே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோபு என்னும் பூச்சியே, யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, சிறு கூட்டமே, பயப்படாதே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். அடுத்த வார்த்தை, இதோ போரடிக்கிறதற்கு, நல்ல கவனிங்க, இதோ போரடிப்பதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். அவைகளை தூற்றுவாய். அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். ஆமென். கவனிங்க, புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள இயந்திரமாக்குவேன். த்ரெஷர்ல இது சொல்லும் போது ஒரு எந்திரமும் கிடையாது, கரண்ட் கிடையாது, டீசல் கிடையாது, பெட்ரோல் கிடையாது, ஒரு எந்திரமும் கிடையாது. ஆனா சொன்னார், இப்படி ஒரு எந்திரத்தை ஏசாயாவுக்கு புரிஞ்சிருக்காது, ஒருத்தருக்கும் புரிஞ்சிருக்காது. இன்னைக்கு அப்படி எந்திரங்கள் இருக்கிறது இல்ல. அந்த எந்திரத்தை
மனுஷன் உருவாக்கின பிறகு அவர் பார்த்துட்டு ஹே இதே மாதிரி நான் உன்னை உருவாக்குவேன்னு சொல்லல. கரண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி, டீசல் பெட்ரோல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி, இப்படிப்பட்ட எந்திரங்களை குறித்து மனிதன் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே போரடிக்கிறதுக்கு ஒரு எந்திரம் உண்டு என்ன கர்த்தர் சொல்லி இருப்பாரனா. ஓ ஹalleluya. இந்த எந்திரங்கள் அடையாளங்கள். இப்படி நான் உன்னை மாற்றுவேன், இப்படி நான் உன்னை மாற்றுவேன். இனி நீங்க போகும்போது இப்படிப்பட்ட எந்திரங்களை பார்க்கும்போது ஆண்டவருக்கு பிரைஸ் பண்ணுங்க. இது அடையாளம், என் வாழ்க்கையில நடக்கும் என்பதற்கான அடையாளம். அடையாளம் 20 வாசிங்க. 20 கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும். இது எது செய்யுமா? சத்தம் ஆமென் சொல்லுங்க. நான் உருவானவன் அல்ல, அவரால் உருவாக்கப்படுகிறவன். அவரால் கர்த்தருடைய கரம் இதை செய்ததென்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும், அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து, யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். நீ அவைகளை தூற்றுவாய். இன்னைக்கு நன்மை அனுபவிக்க முடியாம சில காரியங்கள் மேல பறந்துட்டு இருக்கு. உன்னை உருவாக்கின கர்த்தருக்கு இனி ஒரு காரியத்தை செய்ய முடியும். என்ன தெரியுமா? ஒரு காற்றை அனுப்புவார், ஒரு காற்றை அனுப்புவார். காற்று அவைகளை அடித்து கொண்டு போகும். விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி, என் குடும்பத்தில் நன்மையை காணாதபடி ஒரு காற்று கர்த்தர் அனுப்புவார். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. அவர் நினைத்திருக்கிறது நடக்கும், அவர் நிர்ணயித்தது நிலை நிற்கும்.